சவுதி அரேபியாவில் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. சந்துவுலார் தான் இருக்காரு. அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஓட்டம் வரும். ஒன்றும் தெரியாதப்பா. பட்டாளக்கார மாதிரி அழைக்க நம்ம அசம்பிள் ஆயாச்சு. 11:30 மணிக்கு வந்திருக்கேன். இப்போ 11:45 ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களுடைய இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபோக்கஸ் வியூ. இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5:20 ஆகுது. 12 ஆமாம் டேட். இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன வேலை அப்படிங்கிறது தெரியல. வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பண்ணி வந்துச்சு. சரி, அப்படியே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியே பிளாங்காக இருக்கிறேன். யார் எங்கே போகிறா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அங்கே போனால் தான் தெரியும். ஓகே, ஸ்டேட்யூனாக இருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, எங்கடி போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் பனோரமா மாலுக்கு போகிறேன் அப்படின்னா, ஏன் பனோரமா மாலுக்கு ஏதோ ஷாப்பிங் பண்ண போகிறேன்? இல்லை படம் பார்க்க போகிறேன். படம் பார்க்க போயிருக்காங்க. வாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் பார்க்க வந்துடுறாப்புல. சின்ன குட்டி தான் படம் பார்க்க. அதில் தான் விட்டுருக்கேன். நம்மளை வீட்டுக்கு போன்ட்டாலும் சொல்லிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம்தான். அவள் எப்போ படம் பார்த்துட்டு எப்போ வர்றது, அதனால் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். அப்புறம் சவுதி அரேபியாவில் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. FIFA வேர்ல்டு கப் 2034 2030 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னமோ தெரியல, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சூப்பர், பயங்கர பூமிங் ஆகிட்டு இருக்கோம். எல்லாம் துபாயை நோக்கி போயிட்டு இருந்தாலும் பூரா இப்போ வந்து சவுதி அரேபியாவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் காரணம். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குண்டு. இப்போ வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை முடிஞ்சு இதுக்கு பிறகு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நம்ம தம்பி தலைவர் ஜிம்முக்கு போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. வாரத்தில் 4 நாள் போகிறாரு. வாரத்தில் 4 நாள் இருக்குதால ஒரு நாள் தான் போகிறாரு. பாக்கி 3 நாள் போக மாட்டுறாரு. அது என்ன ஜிம்மு, என்ன உடல் பயிற்சி அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் விளங்கலை. இன்றைக்கி போவாரா என்னன்னு தெரியல. இவர் வேறு 10 மணிக்கு எடுக்கணும். அவரை கொண்டு போயிட்டு 9 மணிக்கு அவர் கிளம்புவார். சரி பார்ப்போம் இன்றைக்கி என்ன வேலை இருக்குதா இல்லையான்னு தெரியல ஜிம்முக்கு. எனிவே ஓகே, அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததோட அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம். ஏன்னா 10 மணி தான் எடுக்கணும். ஏன்னா இப்போது வந்து டைம் வந்து என்ன ஆகுது, மணி வந்து பார்க்கவே இல்லையே. ஓகே, பார்த்துருவோமே. மணி 7 ஆகுது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டு ரூமில் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வருவோம். இல்லை நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் நடக்கிறதுக்கு தான் ஆமாம், அப்படியே சுத்தமாக ஃபுல்லாக நடந்து அழகாக போகலாம் வரலாம். ஆனால் வேலை முடிஞ்சால் ரூமுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். என்ன செய்கிறது, ரூமில் போய் உட்காந்தா போதுங்கிற அம்மா இருக்கும். குளிர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஸோ அதில் வேறு சுத்தமாக நடக்க முடியாது. ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம், பேசிக்கலாம், நல்லாயிருக்கும் ஏரியா. சரி, நம்ம ஒரு சந்து உள்ளார போயிட்டு நம்ம நண்பரை சந்திப்போம். இந்த சந்து உள்ளார தான் இருக்கார். அப்படியே போயிட்டு பார்ப்போம். முனீரே, என்ன எதோ சாதனம்லாம் ஏதோ உண்டாயிருக்கு, என்னது? சிப்பிடுறாண்டு தணுப்புக்கு தயாராகவே உட்காந்துருக்கிய. எங்க போன் வச்சு கொண்டு இருக்கா? இல்லப்பா, ஓட்டம் பான் தயாராகி நினைக்கும். எங்க போற ஓட்டம்? எங்கன்னு அறியத்தில்ல. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியல என்ன வேலை வருதுன்னு. ஓட்டம் வரும். ஒன்னும் தெரியாதப்பா. பட்டாளக்கார மாதிரியாப்பா. அது சரி, பட்டாளக்காருக்கு தோக்கு இருக்கு. சரி, தோக்கு எப்படி அவரு கையில தான் இருக்கு. நம்ம கிட்ட இல்லையா? மொபைல் தான் இருக்கு.
எப்ப கூப்பிடுது ஒன்னும் தெரியாது, எங்க போகுது ஒன்னும் தெரியாது. இப்படியே இருந்தா இங்க கூப்பிடாது, அங்க பாத்ரூமுக்கு போகும்போது தான் போன் வரும். பாத்ரூமுக்கு போக முடியாது, சாப்பிட முடியாது. யல்லா சகல் சியாரா, நீ எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி. யல்லா சகல் சியாரா சூரா. அப்பா இப்போ எத்தனை பேர் ஓட்டம் நீ ஓடிட்டு இருக்க அதை சொல்லு. இப்போ முன்னாடி இந்த மாதிரி ஓட்டமே ஒன்றும் கிடையாது. மதரசா സൂക്ക് அந்த மாதிரி ഓട്ടം தான். ഇപ്പം റജ്ജാല് ഇവിടുത്തെ കഫീലിന്റെ റജ്ജാലിന്റെ ഓട്ടം ഓടണം, മദാമിന്റെ ഓട്ടം ഓടണം, പിന്നെ ബേബിയുടെ ഓട്ടം ഓടണം, സകാലയും കൊണ്ടുപോകണം, നേരെ വില. പിന്നെ ഓർഡർ പണി അങ്ക പോയി സാധനം മേടിക്കണം. എങ്കേന്ന് தெரியாது, ലൊക്കേഷൻ തരും. യാല്ലാ സൂറ எல்லா சூறா என்ன பறைய തരീക്ക് കുല്ല് മുഷ്കിൽ ബായി. ஆமா ஓகே சரி, அல்லா கரீம். ഒന്നും தெரியாதப்பா. இப்பதான் கண்டில்லே தொப்பி ஜாக்கெட் எல்லாம் போடி இருக்க, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க. ஷூ ஒன்னு போடியா முடிஞ்சு போயிட்டே இருக்கோம். எப்போ வரேன்னு தெரியாது, அது ஒன்னும் தெரியாது. அது சரி, எப்ப வரும் எப்ப போகும் ஒன்னும் தெரியாது. அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம். ஆமா சரி, ஓகே, நோக்கா இன்ஷா அல்லாஹ். ஆமா, இது நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை. இன்னொரு சில ஆள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரூமுக்கே வரதே இல்லை. രാവിലെ കിളമ്പും, നൈറ്റ് എപ്പോഴോ ഇരുപ്പും. ஆமாம், நம்ம கூட்டாளி ரூமில் உட்காந்து பேசிட்டு அப்படியே வந்தாச்சு. மணி 9:30 ஆகுது. இப்போ போயிட்டு நம்ம அந்த குட்டியை எடுத்துகிட்டு வருவோம். படம் பார்த்து முடிச்சிருப்பா. குட்டியை அழைக்க நம்ம அசம்பிள் ஆயாச்சு. ஓகே, இங்கே தான் இறக்கி விட்டேன் கரெக்டாக. இங்கேயே வந்துருன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஆளை காணும். மணி 10:30 ஆகுது. சரி வரட்டும். வந்த பிறகு ரூமில் போய் விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்ணும். அவள் சாப்பிட்டுக்கிட்டு தான் வருவா போல இருக்குது. எனிவே வந்தாச்சுப்பா. 11:30 மணிக்கு வந்து வீட்டில் இறக்கி விட்ருக்கேன். இப்போது 10 மணிக்கு வர சொன்ன பிள்ளை 11:30 மணி ஆகிடுச்சு. இப்படி போனால் என்ன ஆகுறது? கரெக்டாக வெள்ளிக்கிழமை ராவு, வேலைக்கிழமை வந்துச்சுன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கிளம்பிடுறது. படம் பார்க்க போகிறேன். படம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரா. அவள் கூட்டாளி கூட போனால் திரும்ப அவள் மட்டும் தான் வரா. அவள் தனியாக போயிட்டாப்புல இருக்குது. ஸோ அப்பா ரூமுக்கு வந்தாச்சுப்பா. இன்றைக்கி பார்த்த வேலை என்னமோ சின்ன வேலை தான், ஆனால் வந்து எதிர்பாராமல் அப்படியே டைமிங் மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி ஒரு டைமிங் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஹவுஸ் டியூட்டியில் நடக்காது. 10 மணிக்கு எடுக்க போக சொன்னாங்க. 10 மணிக்கு வெளியே வந்துடுவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. 1.5 மணி நேரம் வெயிட்டிங். அங்கே போயிட்டு நல்ல குளிர் அப்படியே இருந்துட்டு இந்த பொண்ணை வச்சு வந்து விட்டாச்சு. ஓகே, இந்த விளாக் வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். குட் லக். ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க.